வர்தா புயலால் பாதிக்கப்பட்டிருந்த சென்னை பூங்கா தாம்பரம் இடையிலான புறநகர் ரயில் சேவை மீண்டும் தொடங்கியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் ரகுவரன் அளித்துள்ள கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். வரதா புயலின் காரணமாக கடந்த 2 நாட்களாக சென்னையின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த 2 நாட்களாக சென்னையிலிருந்து இயக்கப்படாத ரயில்கள் இன்று காலையிலிருந்து இயக்கப்பட துவங்கியிருக்கின்றன. சென்னை சென்ட்ரலில் இருந்து இன்று காலை 6:30 மணியிலிருந்து அனைத்து ரயில்களும் இயக்கப்படுகின்றன. சரியான நேரத்துக்கு இயக்கப்பட்டாலும் ஒரு சில ரயில்கள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தாமதமாக இயக்கப்படுவதாக ரயில்வே நிர்வாகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை பார்க் ஸ்டேஷனில் இருந்து தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டுக்கு இயக்கக்கூடிய ரயில்கள் தாம்பரம் வரைக்கும் இயக்கப்படுகின்றன. மேலும் பாண்டிச்சேரிக்கு இயக்கக்கூடிய ரயில்கள் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த புயலின் காரணமாக செங்கல்பட்டின் ரயில்வே பாதை மிக மோசமான அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அந்த பாதையில் செல்லக்கூடிய விரைவு ரயில்கள் எதுவுமே இயக்கப்படவில்லை. மேலும் தென் மாவட்டங்களுக்கு இயக்கக்கூடிய அனைத்து ரயில்களும் வழக்கம் போல் இயக்கப்படுவதாக ரயில்வே நிர்வாகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்ட்ரலில் இருந்து பூங்காவிலிருந்து தாம்பரம் நோக்கி இயக்கக்கூடிய அனைத்து ரயில்களும் இயக்கப்படுகின்றன. ஆனால் அவை எழும்பூர் ரயில் நிலையத்தில் சிறிது நேரம் 1/2 மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக தான் இயக்கப்படுகிறது. ஏனென்றால் பாதைகள் 2 பாதைகள் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டிருப்பதால் அதற்கான பணிகள் நடைபெற்று அந்த பணிகளானது இன்று மதியத்திற்குள் முடியும் என்று ரயில்வே நிர்வாகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் ரகுவரன்.